வணக்கம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்திகள் நற்றுணையாவது நமச்சிவாயது. பெற்றோரை நேசிப்போம், நல்லதே நடக்கும். என்ன மழை காணால் எல்லாம் மழை காணுங்க. நம்ம உண்மையான நிதர்சனமான உண்மைங்க. சிற்றின்பமா பேரின்பமா வாழ்க்கையில் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனுங்க. இந்த ஆப்ஷனில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்மளை வழி நடத்துனதை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க. சிற்றின்பத்துக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா நிறைய மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், காயங்கள், வலிகள், வேதனைகள் ரணமாயிட்டு ஆறாத நம்மளை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. மீண்டும் மீண்டும் நம்ம பிறப்பெடுக்கிறதுக்கு அது பேர் உதவி பண்ணும். அதாவது மீண்டும் மீண்டும் ஜனனம் எடுக்கிறதுக்கு சிற்றின்பம் வழி வகுக்குங்க. ஆனால் பேரின்பம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. போதும், இதுக்கப்புறம் இது தொடராது அப்படின்றது பேரின்பங்க. பேரின்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகள் உண்டு, அதுலேயும் கஷ்டங்கள் உண்டு, வலிகள் உண்டு, வேதனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் எதுவுமே நிலைச்சி நிற்காதுங்க. ஏன்னா சிற்றின்பம் நம்ம தேகத்துக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். பேரின்பம் நம்ம ஆத்மாவுக்கே கொடுக்கக்கூடிய விஷயங்க. அதனால் பேரின்பத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் துன்பங்கள் இருக்கும். இருந்தாலும் அதில் அந்த மேலோட்டமாக இருந்து இறைவன் திருவடிகளை சரணாகதியை அடையிறதுக்கான முழுக்க வேலையை உன்னத சக்தியோட சிறப்பாக அதை செய்து முடிக்குங்க. பேரின்பத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது எதுவுமே நம்மளை பின்தொடராதுங்க. எல்லாமே இறைவன் அந்த இடத்துல வெட்டி விட்டுட்டு நமக்கு எந்த இடத்துல நிதர்சனமாக எங்கே போய் சரணாகதி அடையணுமோ, எந்த இடத்துல போய் இறைவனை சந்திக்கணுமோ அவன் திருவடிகளை இடம் கிடைக்கும், அவர் மனசில் இடம் கிடைக்கும், அவருடைய சிந்தனையில் இடம் கிடைக்கும். அவருக்கான விஷயத்தை நம்ம பேரின்பத்தை நோக்கி செய்யும்போது அவரை நம்மளுடைய வாழ்க்கை முறையை, நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் அவர் தேர்ந்தெடுத்து அவரே அனைத்து விஷயங்களும் நமக்கு சரியாக சிறப்பாக செய்து கொடுத்துட்டு அவர் திருவடியில் இடம் கொடுப்பாருங்க. இதுதாங்க பேரின்பம். இறைவன்கிட்ட நம்ம வேண்டது எல்லாமே, இறைவா எனக்கு பேரின்பமாக இருக்கக்கூடிய உன் திருவடிகளில் எனக்கு இடம் கொடுன்னு நம்ம மனப்பூர்வமாக வேண்டிக்கும் போது இறைவன் நிச்சயமாக செவி சாய்த்து அந்த மனப்பக்குவத்தையும் நமக்கு கொடுத்து அதிலிருந்து விடுவித்து பேரின்பத்தில் நம்மளை லைக்கை வச்சு நம்மளை ஆட்கொள்வாருங்க. இப்போவும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்ம சந்ததிகளும் அடுத்த ஜென்மத்தையும் மீண்டும் பிறக்க வைக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அதுதான் சின்ன வயசுலேருந்தே நம்ம இறை நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டோன்னா